கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஒரு நல்ல ஒரு காரியத்தை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் கஷ்டமோ, துன்பமோ, பிரச்சனையோ எங்கே பார்த்தாலும் இதுதான் இருக்குது உலகத்தில். வர இப்போ முன்னத்தோட இப்போ அதிகமாகினே போகுது, பிரச்சனை அதிகமாகினே போகுது. ஆனால் இதன் மத்தியில் நம்ம கவலைப்பட வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா ஒரு ஜீவனுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொன்னால் உடனே ஆகும். அவர் சொன்னால் ஆகும். அவர் கட்டளையிட்டால் உடனே நிற்கும். அவ்வளோ வல்லமுள்ள தேவன். அவ்வளோ இதுவரை உங்களுக்கு தெரிலன்னா இப்போ கேட்குறீங்களா, உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதம் நடக்கும். முதல்ல சங்கீதம் 33:9 தான் அந்த வசனம் சொல்லுது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் சொன்னால் எதுவானாலும் ஆகும். அவர் கட்டளை போட்டால் உடனே நின்றுடும். இதை உங்கள் அனுபவத்தில் நீங்கள் அனுபவிக்கலாம். பாருங்கள், முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, எகிப்திலேருந்து அடிமைத்தனத்துலேருந்து மோசே மூலமாக வெளியில் கானான் கடந்து போகிறாங்க. கானான் தேசத்துக்கு போகும்போது நடந்து தான் போகிறாங்க. எல்லாரும் போகும்பொழுது என்ன நடந்துச்சுன்னா, நடுவில் சிவந்த சமுத்திரம் குறுக்காயிடுச்சு. வேறு வழியில் போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் பர்பஸாக அந்த கொண்டு வரார். ஜனங்களுக்கு அந்த சமுத்திர தண்ணியை பார்த்தது என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பயந்துட்டாங்க. ஐயோ, எங்கள் கல்ற தோட்டம் இல்லை, கல்றெல்லாம் இங்கே இட்டுன்னு வந்தேன்னு முருகருக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது மோசே பார்த்து கோலை நீட்டுப்பாங்க. நீட்டின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க போகிறதுக்கு தடையாந்து சமுத்திரம். இந்த தடையாந்த சமுத்திரம் என்ன ஆயிடுச்சுன்னா, பாருங்கள், யாத்திரையாகும் 14ஆம் அதிகாரம் 21, 22. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்தை கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. 22. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவளுக்கு மதிலாக நின்றது. எது தடையா இருந்துச்சு அவங்களுக்கு போகும்போதுன்னா, இந்த சிவந்த சமுத்திரம். நான் ஏரியா ஆறா, இது சமுத்திரம். கடல் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கடலில் எவ்வளோ தண்ணி, கொஞ்சம் ஏமாந்தாலும் இழுத்துன்னு போயிடும் வலை ஆனால் இது என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது கோலை காட்டுன்னு சொன்ன உடனே இந்த சமுத்திரம் என்ன பண்ணிச்சுன்னா, கர்த்தர் ஒரு கீழ்காட்டு அனுப்பிச்சி வச்சார். கீழ்காட்டு அனுப்பிச்சி வச்சா அந்த சமுத்திரம் முழுதும் நைட்டு முழுதும் சமுத்திரம் அப்படியே அந்த கீழ்காட்டு அப்படியே பிளந்து 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 இந்த தண்ணி என்ன பண்ணுதான், வலது பொறுத்த இடத்துல அப்படியே சவரமாக நிற்குதான். தண்ணி போய் எங்கெல்லாம் நிற்குமா? தண்ணி நிற்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அவர் சொன்னால் ஆகும். அதுதாங்க ரகசியம். அவர் சொன்னார், அப்போ சொல்லி கீழ்காட்டு அனுப்பிச்சாரு. சிவந்த சமுத்திரம் 2 பொழுது 2 பக்கம் தண்ணி சவரமாக நிற்க ஆரம்பிச்சு, மதில் மாதிரி நிற்குதான். ஆனால் என்ன அர்த்தம்னா, எது தடையாக இருக்குதோ அதை தடையை என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். நல்ல வெட்டாந்தரில் நடக்க வச்சார். இப்போது எனக்கு யார் இருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டமாகுது, எவ்வளோ பிரச்சனை நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. உங்களுக்காக உங்கள் பிரச்சனை மத்தியில் ஒரு கீழ்காட்டை ஒன்று அனுப்ப முடியும். அவர் அனுப்புனா என்ன ஆகுன்னு சொன்னால், உங்களுக்கு எது தடையாக இருக்குதோ அதுவே உனக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றிடுவார். கீழ்காட்டை பிளந்து எனக்கு அனுப்புதுனால பிளந்து நான் உனக்கு தடையாக இருக்கிறது என்ன பண்ணுவார், அவர் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். தடையாக இருக்கிறது ஆசீர்வாதமாக மாற்றுவார். அப்போ இதான் ரகசியம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், எனக்கு இப்படி தடையாகுது, இப்படி பிரச்சனையாகுது, இந்த மாதிரி இருக்குது, நான் யார்கிட்ட சொல்லுவேன், இது எப்படி போகும், இது எப்படி நடக்கும்னு நினைக்காதீங்க. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னார்னா இந்த தடையை உடனே உடைச்சி என்ன பண்ணுவோம், உனக்காக சிரிச்சு ஆண்டவர் உன்னோட கூடவே வரார். அவங்க கூடவே வராராம். நீங்கள் அதை யாத்திரையாகும் 14ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தூதனானவர் முன்னால் போனவர் பின்னால் நிற்கிறாராம். அந்த மேகஸ்தம்பம் முன்னால் இருக்கிறது பின்னால் வருதான். ஏன்னா பின்னாடி எகிப்துக்கு வந்துருக்கிறாங்க. இவங்க கால்நடையாக நடந்து போனால் அவங்க குதிரைகளும் ரதங்களும் வராங்க. ஒன்றுமே நடக்கலை. அப்படியே அந்த சிவந்த சமுத்திரம் 2 பிளந்து இவங்க போய் கரை கடத்து அந்த பக்கம் போயிட்டாங்க. அந்த பக்கம் போனதும் வந்துட்டாங்க எல்லாம். யார் இந்த எகிப்தின் நடு சமுத்திரத்துக்கு வந்துட்டு பிறகு கோலை மறுபடியும் நீட்டினார். மோசே நீட்டினார். அந்த சமுத்திரம் கரை மாதிரி சவுர்மா நின்ன அந்த தண்ணி மறுபடியும் முடிஞ்சிச்சு. பாருங்க, உனக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் சரி, யார் தொல்லை கொடுத்தாலும் சரி,
என்ன பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாது இயேசுவே, கர்த்தாவே நீங்கள் சொல்ல ஆகும் கட்டளை நிற்கலாம் ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னால் உன் தடையெல்லாம் மாற்றி தடையை உனக்கு ஆசீர்வாதமாக மாட்டுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக யோசுவா 10ஆம் அதிகாரம் 12லேருந்து 14 வரலாம் பார்க்கும்போது, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திற்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும், பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். யோசுவா ஒரு பெரிய வீரன் தான். மோசேக்கு அப்புறம் அவன் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தினான். ஆனால் வீரன் மட்டும் இல்லை, யுத்தம் பண்ணுற ஆள் மட்டும் இல்லை, கர்த்தரோட நல்ல உறவு. மோசேக்கிட்ட பேசிட்டு கர்த்தர் பரவாயில்ல போயிடுவாராம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு இது வாலிபனாக இருக்கும் போதே இந்த யோசுவா வெளியே வர மாட்டான், அங்கேயே இருப்பாரான். நான் தூக்கி நடந்துப்பாரு இல்லை, ஆண்டவரோடு பேசுறது. வாலிப வயதில் நீ வாலிபனாக இருக்கிற, எனக்கு இந்த உலக ஆசையாக போதும், உலக சந்தோஷம் போய் யோசிக்காத. இந்த வாலிப வயதில் கர்த்தரை நினை. அந்த யோசுவா வாலிப வயதில் கர்த்தரை நினைச்சான், கர்த்தரோடு பேசுகிறான், கர்த்தரோடு உறவாடினான். அதனால்தான் மோசேக்கு 2 பிள்ளைங்க இருந்தாலும் அவங்க பேர் கொடுத்துக்கிறாங்க வழி, அவங்க இந்த வழியில் வரல. மோசேக்கு அப்புறம் வேலைக்காரன் இத்தனைக்கு ரொம்ப பெரிய ஆள் இல்லை. யார்? மோசேக்கு வேலைக்காரன். மோசேக்கு வேலைக்காரனை கர்த்தர் வேலைக்காரனை ஊழியக்காரனை மாற்றி அவனை இந்த யுத்தத்தில் பண்ணும்போது யுத்தம் பண்ணுறான். இப்போ யுத்தம் பண்ணும்போது பயங்கரமாக இருக்குது. உடனே அருமையான வசனம் படிக்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. என்னன்னா பேசுகிறாராம், பேசி பேசி பழக்கம். ஆசரிப்பு குழத்தில் பேசிட்டா, வாய் பயத்தில் பேசியிருந்தாரு, இப்போ பேசுகிறாரு. பேசுறதுன்னா கற்றுட்டு பேசுறது எவ்வளோ பெரிய காரியம். சாதாரண நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வீட்டில் இருக்கிறவங்க பேசுகிற மாதிரி தேவாத்தியன்ட்டு பேசினாராம். இல்லை ஆண்டவரே 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 என்ன அப்படியெல்லாம் கேட்கல, சாதாரணமாக பேசுகிறாராம். அப்படிதான் வசனம் சொல்லுது. பேசி பின்பு இஸ்ரவேல் கண்ணுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே ஆயிலோன் பள்ளத்தாக்கின் நில்லு, சூரியனே நில்லு, அப்படியே நில்லு, சந்திரன் அப்படியே நில்லுன்றார். பாருங்க எப்படி தைரியமாக அவர் சொல்கிறாருன்னா, அவர் கூட கத்திருந்தார், அவர் கூட இவர் நல்லா உறவாடினார். அதனால சூரியனை நில்லுனா நிற்குது, சந்திரனை நில்லுனா நிற்குது. பாருங்க அவர் சொல்ல கட்டின்னு இருக்கான். இவர் சொல்கிறாருன்னா அவர் சொன்னதுனால அவர்கிட்ட பேச அவ்வளோ உறவாடுறார். அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்கள் நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அல்லவோ. அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்திலே நின்றுச்சான் சூரியன். அப்போ ராத்திரி ஆகலை, பகலாகவே இருக்குது. ஏன்னா நீட்டி போயிட்டே யுத்தம் பண்ண முடியாது. இப்போ பண்ணுற யுத்தம் கிடையாது. அந்த நாளில் ஈட்டி அங்கே அவங்க பனி கட்டியை வச்சு கூட யுத்தம் பண்ணாரு. இப்போ ஈட்டி வச்சு பட்டையும் வச்சு யுத்தம் பண்ணால் ஈட்டி வச்சா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இன்னும் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அப்படியே இந்த சூரியன் நின்றுச்சு, பகலாகவே இருந்துச்சு. அப்போது இந்த உடனே என்ன பண்ணி இவங்களுக்கு ஜெயம் வந்துடுச்சு. இப்போது கர்த்தரோடு பேசி பழகினான், கர்த்தரோட உறவாக இருந்ததுனால அவன் கர்த்தர் நோக்கி பேசின உடனே என்ன பண்ணுது, கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நம்மளுடைய தேவன் செய்வார், நமக்கும் செய்வார். இப்போ நம்ம போய் சூரியன் நெல்லு, சந்திரன் நெல்லு, ராத்திரி வரக்கூடாது, பகலேக்கெல்லாம் சொல்ல முடியாது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஏன்னா கர்த்தரோடு சரியான உறவில் இருந்தார் யோசுவா. அதனால் அவ்வளோ தைரியமாக கர்த்தர்கிட்ட பேசிட்டாரு. சொல்லிப்பார், அந்த சூரியன் நிற்க வைங்க, சந்திரன் நிற்க வைங்க, நான் சொல்கிறேன் நிற்க வைங்க. அதான் நாங்கள் யுத்தத்தில் ஜெயம் பண்ணோம். அப்படியே நடந்துச்சு. இப்போ நமக்கு இதில் என்ன பாடம்னா, நம்ம கர்த்தரோடு அதிகமாக உறவாடணும். இப்போ பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனையை பார்த்து கவலைப்படாதீங்க, பிரச்சனையை பார்த்து கவலைப்படாதீங்க, சூழ்நிலை பார்த்து கவலைப்படாதீங்க. கர்த்தரோடு பேசுங்க, கர்த்தரோடு உறவாடுங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, உங்கள் பிரச்சனையெல்லாம் அழகாக இயற்கை அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இது எப்படி நடக்கும் நினைக்காத நடக்கும். அடுத்தபடியாக பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இது திஸ்பியனாகிய எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்ன நிற்கிறது, நிற்கிறது இல்லை, சும்மா கர்த்தருக்கு எப்போதும் ஜெபம் பண்ணுறது. அந்த மாதிரி ஜெபிக்கிற ஒரு தீர்க்கதரிசி. அப்படி ஜெபிக்கிறதுனால அவருக்கு ஒன்று என்ன நடந்துச்சுன்னா, அவர் வாழ்க்கையில் இந்த பயங்கரமாக பாவம் செய்யணும் அந்த ஆகாப். அதனால் இவனை ஒன்றும் பண்ண முடியாது, இவனால் ஜனங்கள்லாம் கூட கெட்டு போகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இத்தனைக்கு
கத்திரி பிள்ளை அவன் சொன்னான், இவங்களை அடக்கணும்னா கண்டிப்பாக நான் சொன்னாதான் என்ன பண்ணும், மழை பெய்யும், இல்லைன்னா மழை பெய்யாது சொன்னால் அதே மாதிரி நடந்துச்சு. 3 வருஷம் 6 மாதம் மழையே பெய்யல, அப்படியே நின்றுச்சு. நம்மளை போல பால் உள்ள மனுஷன் தான் வசனம் சொல்லுது. ஆனால் அவன் சொன்னால் மழை நின்றுச்சு, அவன் சொன்னால் மழை பெய்ச்சுன்னா பெய்ஞ்சிச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், மழையை நிறுத்துகிற ஆண்டவர் அவனோட கூட இருந்தார். இப்போது நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நம்முடைய காரியம் எதுவாக இருந்தாலும் மழை நிறுத்த சொன்னால் நிறுத்தினார். என் வாழ்க்கையில் அப்படியே நடந்துருக்குது. மழை பயங்கரமாக பெய்யுற அக்டோபர் மாதத்துல தான் எங்கள் பொண்ணு கல்யாணம் வச்சோம். இந்த நாளில் கல்யாணம் வச்சுட்டீங்களே, அப்படி என்ன பண்ணுறதுன்னு சொன்னாங்க. ஆண்டவரே நாங்கள் என்ன பண்ணுறது, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம், இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் ஓப்பன் ஏரில் டின்னரு, அதனால் நீங்கள் தான்ப்பா இது செய்யணும் ஜெபம் பண்ணால் மழையே பெய்யல பாருங்க, மழையே பெய்யல. நான் உடனே ஆண்டவரே எங்களால் மழை தேசத்துக்கு வேணும், நீங்கள் மழை பெய்யணும் ஆண்டவரையும் ஜெபம் பண்ணால் சரியான மழை பெய்ச்சு உடனடியே. இப்போ மழை அப்போ உடனே பெய்யுதுனாக்கா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நம்ம ஜபத்துக்கு கேட்குறாரு, பதில் கொடுக்குறாரு. நீங்கள் எது கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அதே போல் உழவுல கண்ணீராக இருக்கலாம், வாழ்க்கையில் கண்ணீராக இருந்தால் என்ன அர்த்தம்னா, அந்த கண்ணீரை கூட அவர் நிறுத்த அவரால் முடியும். இதில் 1 சாமுவேல் 1:18 அப்பொழுது அவள் உங்களுடைய அடியாளுக்கு உங்களுடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமாக முகமாக இருக்கவில்லை. சுருக்கமாக சொல்கிறேன், அந்நாள்கிட்ட ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு பிள்ளைங்களே இல்லை, கணவன் நேசித்தான், ஆனால் பிள்ளைங்க இல்லை. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க, சாலையத்தில் அழுது பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுங்க, ஒரே ஒரு பிள்ளை போதும், நிந்த நிகத்துக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுங்க, அந்த ஆண் பிள்ளையே என்ன பண்ணுறேன் உமக்காகவே ஆலயத்திலே விட்டுறேன் ஊழியத்துக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. பொருத்தனை பண்ணாங்க. பொருத்தனை பண்ணபடியே கர்த்தர் என்ன பண்ணார், அந்த அம்மாவுடைய கண்ணீரை நிறுத்தினார், அந்த ஆண் பிள்ளையை கொடுத்தாரு. அந்த பிள்ளை ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெரிய ஒரு ஆசாரியனாக கர்த்தர் பிள்ளையை அவருக்கு ஊழியம் செய்தார். அதனால் உங்கள் காரியம் என்ன வந்தாலும் கர்த்தர் உங்களை மழையை நிறுத்தின தேவன் கண்ணீரோட கர்த்தர் நிறுத்துவார். கவலையப்படாதீங்க, கண்ணீருக்குரிய காரியத்தை அப்படியே நிறுத்திடுவார். எதுக்காக அழுதுங்கிறேன், நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபிக்கிறோம். ஆனால் நீங்கள் கர்த்தரோடு இருக்கும்போது கர்த்தர் அற்புதம் செய்வார், கண்ணீரை துக்கத்தை மாற்றுவார், நிறுத்துவார். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம், மார்க்கு 5:23 உடனே அவள் உதிரத்தின் ஊரில் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தார். உதிரப்போக்குள்ள அந்த 12 வருஷமாக உதிரப்போக்கு அந்த ஸ்திரீ ஒரு வஸ்திரத்தை தொட்ட உடனே உதிரப்போக்கு நின்று போச்சு. இப்போது அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, உடனே நடந்துச்சு. இது உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள்னு சொன்னார். இப்போ விசுவாசம் இருந்தபோது கர்த்தர் இந்த சரீர வேதனை கர்த்தர் மாற்றினார் சொல்லாகும். அடுத்தபடியாக இந்த காற்று ஜலத்தின் மேலே இயேசு சீஷன்லாம் படகுல போயிருக்கிறாங்க. இப்போ நல்லா பார்த்தீங்களா, கடல் இப்போ கொந்தளிப்பு, இந்த மழை எல்லாமே பார்த்தீங்க பாரு, புயல், அது பயங்கரமாக புயல் அவங்க போன படகுல தண்ணி நிறைஞ்சு போச்சு பாருங்கள். லூக்கா 8:23 படகு ஓடுகையில் அவர் நித்திரையாக இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதினால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அடுத்த வசனம் 24 அவர்கள் படகில் அவரிடத்தில் ஐயரே ஐயரே மடித்து போகிறோம் என்று அவர் எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவர்கள் நின்று போய் அமைதியில் உண்டாயிற்று. பாருங்க, இந்த விஷயம் என்னன்னா, அப்படி காற்று அடித்து படகுல, இது கப்பல் இல்லை, படகு, கப்பல்லாம் பெருசு, படகு சின்னது, படகுல ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு தண்ணி. இப்போது அவர் தூங்குறாருன்னா நேரத்தில் இப்போ கொஞ்சம் அமைதியில் அப்பார், நம்மளுக்கு எதனா பிரச்சனை வருமோ அமைதியில் ஊன்னு அதிரக்கூடாது, போய் கற்றுட்டு போய் சொல்லணும். போய் சொன்ன உடனே அவர் எழுச்சி என்ன பண்ணார்னா பாருங்கள், அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர் பயந்து ஆச்சரியப்பட்டு அவர் யாரோ காற்றும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவர் கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு சொல்லி கொண்டார். காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்போ நின்று போச்சு. அவர் சொல்லாத ஒரு கட்டளை நிற்கும். காற்று கடலில் போனால் அது யோசிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, என்ன பாடு, என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அது கூட புயல் மாதிரி தான். இதை கர்த்தருக்கு சொல்லுங்கள். அவர் என்ன பண்ணுவார், ஒரே ஒரு வார்த்தை அதட்டினாக்கா, நெல் பி சைலண்ட்னா சைலண்ட் ஆகிடும். குடும்பத்தில் என்ன பிரச்சனையில் மாட்டினுக்கிறீங்க, ஒரே கலக்கம் குழப்பம் சண்டையா வீட்டில், கர்த்தர்கிட்ட போய் கேளுங்க. அங்கே போகலாம் இங்கே போகலாம், போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், அவங்கள போய் பார்க்கலாம், இவங்கள போய், இதெல்லாம் நடக்காது.
ஒன்றுமே வேணாம், சிம்பிள், வெரி சிம்பிள். இயேசுவேன்னு கூப்பிடுங்க, கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணுவார், அதை அதட்டுவார். அந்த புயலை அதட்டுவார். அந்த குழப்பத்தை அதட்டி குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தர் கட்டளிடுவார். ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்கள், 25:4 ஏசாயா. கொடூரமானவர்கள் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல இருக்கையில் நீ ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் வெயிலுக்கு ஒதுங்கும் ஏழுமானே. கொடூரமான சீரல் மோதி மோதி அடிக்கிறப்போ பெருவெள்ளத்தில் போல என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர்ட்ட சொல்லும்போது கண்டிப்பாக அதில் பெரிய விடுதலை கொடுப்பார். எங்கே போகாதீங்க, அழுது நோக்காதிக்காதீங்க, யார்கிட்டையும் போகாதீங்க, யாருக்கும் ஃபோன் பண்ணாது, இயேசுக்கிட்ட வாங்க. அவர் அந்த புயலை, அந்த கஷ்டத்தை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போயிடும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டடம் இருக்கும். அவ்வளோ வல்லம் அவருக்கு இருக்குது. கவலையப்படாதீங்க, பிரச்சனை கர்த்தர் கண்டிப்பாக மாட்டுவார். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, அருமையான ஒரு வசனத்தை நாங்கள் படித்தோம்ப்பா. எவ்வளோ வல்லமுள்ள தேவனப்பா, இது சொன்ன ஆகமும் கட்டட்டா நிற்குமாப்பா. எத்தனை பேர் இது கேட்குறவங்க பிரச்சனையில், வியாதியில், வேதனையில், கடன் தொல்லையில், ஆண்டவரே ஏதோ பிசாசின் பிடியில், ஆண்டவரே ஏதோ பாவ கட்டுகளில் அகப்பட்டு கொண்டு ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்காங்களப்பா. உங்களுக்கு கத்தாமை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அது எல்லாவற்றிலிருந்து உடனடி அது வியாதியிலிருந்து சுகம் கொடுப்பீங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பீங்க, பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பீங்க, எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்க முடியும். அவங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது ஆகும். கட்டளை கொடுங்க, எல்லாம் நிம்மதியாக ஆண்டவரை சமாதானமாக முடியும். அதுக்காக நீ செய்யும்படி உங்களை நோக்கி கெஞ்சுக்கிறப்பா. எந்த பிரச்சனையில், எந்த வேதனையில், எந்த கவலை இருந்தாலும் இப்பொழுதே ஒரு விடுதலை தர வேண்டுமா கெஞ்சுக்கிறப்பா. ஒரு அற்புதம் செய்து பெரிய காரியம் செய்யும். ஒரு பிள்ளை கருத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்தலாம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேட்பீர்களாக. ஆமென். God bless you.